வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 23க்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சீரிஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய எட்ஜஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து வாங்குறோம், கால் ஆப்ஷன் வாங்குறோம் அல்லது புட் ஆப்ஷன் வாங்குறோம். மார்க்கெட் மேலே போகும்னு முடிவு பண்றோம். நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன்லயே மார்க்கெட்டும் போகுது. ஆனா நம்மளுடைய பிரீமியம் வந்து கூடியிருக்கவே செய்யாது. ஸோ எதனால இது நடக்குது? எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா, இல்ல ரேண்டமா இது என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி ஆகுமா? இதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது? என்ன காரணத்தினால ஆப்ஷன் பிரீமியம் வந்து ஏற மாட்டேக்கு, ஈவன் ஸ்பாட் மூவ் ஆனா கூட? இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் சிம்பிளிஃபைட் எபிசோட் 23க்கு உங்களை மறுபடியும் அன்போட வரவேற்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் ஸ்பாட் வந்து மூவ் ஆகும், நம்மளுடைய டைரக்ஷன்லேயே ஸ்பாட் மூவ் ஆகும். ஆனால் நம்மளுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் மூவ் ஆயிருக்கும். இன்னும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் வந்து ஒரு சின்ன அளவுக்கு தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம் மார்க்கெட், ஆனால் நம்மளுடைய ப்ரீமியம் வந்து பெரிய ஜாக்பாட் ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு காரணம் என்ன? ஸ்பாட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கும் ப்ரீமியத்துடைய அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ நிஃப்டியோட சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்பாட் சார்ட் இருக்கு. இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டும் சரி, நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் சார்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டும் ஈக்குவலாக வந்து மூவ்மெண்ட் ஆகாது. சில நேரங்களில் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டினுடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது ஈக்குவலாக ட்ரெண்ட் ஆகாது. அது எதை பொறுத்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 முக்கியமான கீ ஃபோர்ஸஸ் இருக்குது. இதுதான் ப்ரீமியத்தினுடைய மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது. அதை தான் நம்ம வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேடிங்கில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெல்டா. டெல்டா அப்படிங்கிறது அந்த ப்ரீமியத்தினுடைய ஸ்பீட் மொமெண்டம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காமா அப்படிங்கிறது இந்த டெல்டாவினுடைய சேஞ்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் நம்ம காமான்னு சொல்கிறோம். தீட்டா அப்படிங்கிறது டைம் டிகே, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேகா அப்படிங்கிறது வாலட்டிலிட்டி இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் வேகா. ரோ அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃபெக்ட் தான் நம்ம வந்து ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஷன் கிரீக்ஸில் இன்னைக்கு டெல்டா காமா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டெல்டா காமா இதுதான் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண போகிறீங்க அல்லது எவ்வளோ லாஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ இதை நீங்கள் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன் ட்ரேடருமே டெல்டானா என்ன, காமானா என்ன அப்படிங்கிறத கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, டெல்டானா என்ன? டெல்டா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் மூவ்மெண்ட் எவ்வளோ நகருது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறது தான் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் அப்சைடில் 100 பாயிண்ட் வந்து நகருது அப்படின்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஆப்ஷன் கால் ஆப்ஷனும் 100 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. டெல்டா தான் டிசைட் பண்ணுது உங்களுடைய ப்ரீமியம் எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த டெல்டா. இந்த டெல்டாவுடைய ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கும். டெல்டானா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். நிஃப்டி வந்து இப்போ அப்சைட் வந்து 100 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கு அப்படின்னா வாங்கி வச்சிருக்கக்கூடிய அட் மணி கால் ஆப்ஷன் உங்களுக்கு 0.5 டெல்டால இருக்கும். அதாவது 100 பாயிண்ட் நிஃப்டி மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அட் மணி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து 0.5 டெல்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நிறைய பேர் 100 பாயிண்ட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா ஏன் என்னுடைய கால் ஆப்ஷன் வந்து 100 பாயிண்ட் வந்து நகரல அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இந்த கேப் தான் உங்களுடைய கன்ஃபியூஷனுக்கு காரணம். இதுக்கு காரணம் டெல்டா 0.5ல இருக்கும் அட் மணியில். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் எபிசோடில் சொல்லியிருப்பேன், அட் மணி அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸாக இருக்கும். ஓடிஎம் அப்படிங்கிறது அட் த மணி ப்ரைஸை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, என்னுடைய கேபிட்டல் வந்து சின்னதாக இருக்குது, ஸோ நான் வந்து ஓடிஎம்ல இருக்கக்கூடிய ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், என்னுடைய லாட் சைஸை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஎம்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனை பை பண்ணிடுவாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. ஏன்னா ஓடிஎம்ல இருக்கக்கூடிய நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பை பண்ணீங்க அப்படின்னா அங்கே டெல்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் டைரக்ஷனில் போனாலும் கூட ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஈவன் நீங்கள் கரெக்டாக மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் கூட நீங்கள் ஓடிஎம் கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். அதே நேரத்தில் இந்த டைம் டிகே அப்படிங்கிறது உங்களுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ருக்கும். இதனால் ரிசல்ட் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஒரு லாஸும் தான் நமக்கு நடக்கும். ஒரு ஆப்ஷன் பையருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் மேலே போகுதா அல்லது கீழே போகுதா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணாலும் கூட எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஸோ
டெல்டா அப்படிங்கிறது 0.45 இருந்து 0.55 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால ப்ரிஃபரபிளி அட் த மணி அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்டான ஜோனா இருக்கும். ஒரு பேலன்ஸான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். லிக்விடிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிகினருக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்லலாம் அட் த மணி ஸ்ட்ரைக். இன்னொரு கேஸ்ல நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் எல்லாமே ரொம்ப சீப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடிஎம் நிறைய லாட் வந்து பை பண்ணிடுவாங்க. இங்க டெல்டா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவா இருக்கும். 0.1 சில நேரங்களில் அதை விட கம்மியாக கூட டெல்டா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஈவன் மார்க்கெட் மூவ் ஆனால் கூட ப்ரீமியம் அப்படிங்கிறது மூவ் ஆகாது. ஸோ எது உங்களுக்கு பார்க்க சீப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைச்சீங்களோ அது உங்களுடைய கேபிட்டல் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். ஸோ சீப்பாக இருக்குது அப்படின்னா அது ப்ராஃபிட்டபிளாக இருக்குது அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த டெல்டாவோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸோடைய டெல்டா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபார் ஓடிஎம்ல இருக்கக்கூடிய டெல்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மணின்னு சொல்லக்கூடிய ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் டெல்டா அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப டீப் இந்த மணிலாம் போனீங்க அப்படின்னா 1 டெல்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ்லாம் கூட நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த டெல்டா அப்படிங்கிறது டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத நீங்கள் சரியாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத விட அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற சிலருக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், எனக்கு வந்து இந்த டெல்டாவை நான் எப்படி ஃபேவராக யூஸ் பண்ணி எனக்கு ஃபாஸ்டரா பிரீமியம் மூவ்மெண்ட் வந்து நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். ஸோ ஹையர் டெல்டா அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரே ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும். நீங்க எடுத்து வச்சிருக்கிற பொசிஷன்ல ஹையர் டெல்டா வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா பிரீமியம் அப்படிங்கிறது ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 1 டெல்டா இருக்கக்கூடிய பொசிஷன் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எத்தனை பாயிண்ட் வந்து அப்சைட் நகருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரீமியமும் கிட்டத்தட்ட ஈக்குவலா அதே அளவுக்கு பாயிண்ட்ஸை உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க 0.5 டெல்டா நீங்க இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை பை பண்றீங்க அப்படின்னா அதுவே நீங்க டபுள் லாட் பை பண்ணும்போது உங்களுடைய கலெக்டிவ் டெல்டா அப்படிங்கிறது 0.5ல இருந்து 1 மாறிடுது. ஸோ டபுள் டெல்டாக்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது உங்களுடைய எம்டிஎம்ல நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்தில் 2 லாட் நீங்க பை பண்ணும்போது ரிஸ்க்கும் டபுள் ஆயிருது அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். இந்த டெல்டா அப்படிங்கிறது நிலையான ஒன்று கிடையாது. மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெல்டாவுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறதும் மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 24,000 கால் ஆப்ஷன் நீங்க பை பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க வாங்கும்போது 24,000ல மார்க்கெட்டும் இருந்திருக்கு. ஸோ அட் த மணில நீங்க அதை பை பண்ணியிருப்பீங்க. இப்போ மார்க்கெட் வந்து 24,100க்கு போயிருச்சு அப்படின்னா 24,000 வாங்கியிருந்த நீங்க கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது அட் த மணில இருந்து இந்த மணிக்கு மாறி இருக்கும். இப்போ 24,000ல மார்க்கெட் இருக்கும்போது 24,100 அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணியா இருந்திருக்கும். அப்போ அதனுடைய டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா இருந்திருக்கும். இப்போ மார்க்கெட் 24,100க்கு வந்துருச்சதுனால இப்போ 24,100 அப்படிங்கிறது அட் த மணியா மாறிடும். அதனுடைய டெல்டா வேல்யூ அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்படி தான் டெல்டா வேல்யூ அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கும் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது காமா. காமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெல்டா வேல்யூ எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் இந்த காமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெல்டா சேஞ்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த காமா வேல்யூ அப்படிங்கிறது ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ப்ரீமியம் எவ்வளோ ஸ்பீடாக ஆக்சிலேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த காமா. ஹையர் காமா அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டான ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அட் த மணியில். இந்த டெல்டாக்கும் காமாக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதை நம்ம எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து டெல்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். காமா அப்படிங்கிறது இந்த காருக்கு எவ்வளோ ஆக்சலரேஷன் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் காமா. காமா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்பீட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். காமா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்லோவான ரியாக்ஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த டெல்டா காமா இது எப்போதுமே ஒன்றா தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த காமாவோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் காமா எப்போதுமே அதிகமாக இருக்கும். ஓடிஎம்லையும் சரி ஐடிஎம்லையும் சரி காமா அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எக்ஸ்பைரி டேல காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிகினர்ல இருந்து இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸ்பைரி டேல ரொம்ப ஒரு ஃபாஸ்டான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது. எக்ஸ்பைரி டேல நான் வந்து காமா எக்ஸ்ப்ளோஷன் வந்து கேப்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பிகினர் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கிடையாது. இந்த காமாவை பற்றி அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம். பிகினர்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு தவறு என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேல ட்ரை பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பைரி டேல ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிளாக இருந்துட்டு இருக்கும். ஒரு சில வினாடிகள்லேயே ஹியூஜ் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். டைம் வேல்யூ அப்படிங்கிற ஒன்று எக்ஸ்பைரி டேல இருக்காது. அந்த ப்ரொடக்ஷன் நமக்கு கிடைக்காது. ஸோ எக்ஸ்பைரி டேல ஆப்ஷன் பை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஒன்று. ஹை வாலட்டிலிட்டியும் இருக்கும். அதனால பிகினர்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பைரி டேயை அவாய்ட் பண்ணணும் ஆப்ஷன் பையிங்கில். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி அல்லது ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி இந்த டெல்டா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க எப்போதுமே
ப்ரீமியம்ல ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. செல்லரா இருக்கிறவங்க எப்போதுமே ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து ப்ரீமியம்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பையர்ஸ் எப்போதுமே ஹை டெல்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணணும். செல்லர்ஸ் எப்போதுமே லோ டெல்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸை ப்ரிஃபர் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போதுமே ஏடிஎம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெல்டா ரேஞ்ச் அப்படிங்கிறது 0.45 0.55 அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கலாம். ஓடிஎம் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓடிஎம்ல பல லாட் போட்டு உங்களுடைய லாஸையும் பல மடங்கு ஆக்கிடாதீங்க. காமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ்ல காமா பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். கன்சிஸ்டன்சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதாது. ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கற்றுக்கிறோம். இந்த டெல்டா தான் டிசைட் பண்ணுது உங்களுடைய ப்ராஃபிட்டை நீங்கள் எவ்வளோ வேகமாக நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க அல்லது எவ்வளோ லாஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த டெல்டா தான் டிசைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான மூவ்மெண்ட்டை கெஸ் பண்ணியிருந்தாலும் கூட, ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாலும் கூட, நீங்கள் தவறான ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஸ்மார்ட்டான ட்ரேடர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே ஒவ்வொரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குக்கும் என்ன டெல்டா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ட்ரேடை இனிஷியேட் பண்ணணும். அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த கிரீக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த டெல்டா காமா அப்படிங்கிறத ஆப்ஷன் பையர் கண்டிப்பாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மேக்ஸில் தான் வந்து ட்ரைவன் ஆகிட்டே இருக்கே தவிர ரேண்டமாவோ அல்லது லக் மூலமாவோ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. கிரீக்ஸ் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸை மாஸ்டர் பண்ணுங்க. பிக் லாஸஸை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்ஸ்லையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்னைக்கு இந்த எபிசோடில் டெல்டானா என்ன, காமானா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.